சில பாதையில கர்த்தரை நம்பி கர்த்தருடைய அழைப்பை நம்பி நிற்கிற சில உள்ளத்திற்கு போராட்டம் பல விதத்தில் வரும். ஒரு பக்கம் விஷப்பூச்சி போராட்டம் வரும், இன்னொரு பக்கம் வார்த்தைங்கிற பூச்சி போராட்டம் வரும். இதுல நீ எதுவும் பேசாத, நீ சைலண்டாரு. ஏன் இங்க பவுல் பேசலன்னா ஒரு காரியம், ஒன்னு அவன் பேசினா அங்கீகரிப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. சிம்பிளா சொல்ல அவன் வார்த்தை அங்க செல்லாம போயிடும். ஏன்னா எல்லாருமே சொல்றா இவ்வளவு இவன் செஞ்சு இப்படி தப்பி வந்த பிறகும் பழியானது இவனை விடல. அப்ப இந்த இடத்துல இவங்க கிட்ட பவுல் நின்னு பேசுறதுனால பிரயோஜனம் இல்ல, அதனால பேசாம இருக்கிறார். சில இடத்துல நம்ம பேசுறதுக்கு வேல்யூ இருக்காது, ஆனா நீ அமைதியா இருப்பேனா ஆமன். பேச்சுல வேல்யூ இல்லாத இடத்துல அவருடைய செயல் வேல்யூவா மாறும். ஆமா, என்ன பேச வச்சு வேல்யூ வெளிப்படுத்த மாட்டார், அவர் செயலை செய்து வேல்யூ வெளிப்படுத்துவார். இப்ப பாக்குறவங்க பவுல் பேசுறத பார்க்கல, பவுல் வாழ்க்கையில் நடக்கிறத பாக்குறாங்க. நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆவியிலே பலனடைந்து சொல்லுகிறேன். சில இடத்துல ஆமென் உங்கள் பேச்சுக்கு வேல்யூ இல்ல, ஆனா கர்த்தர் செய்ய போறத வேல்யூவா மாத்த போறாரு நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சில இடத்துல ஆண்டவர் கிரியை செஞ்சாதான் வேல்யூவே நடக்கும். ஆமென். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுங்க, எந்த இடத்துல அமைதியா இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியா இருங்க.